யாராவது ஒருவர் இந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பார் என்று சொன்னால் அவருக்கு முன் சென்ற வருடத்தினுடைய பாவமும் அடுத்த வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பத்தரட்சகனும் சர்வ தயாளனுமாகிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், எம் உயிருளும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சுஹாபாக்கள், தாபியோன்கள், தப தாபியன்கள், வல்லோர்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல் ஹவுசியா ஊடகத்தின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவர்களையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த நாட்கள் யாவும் சிறப்புடையதாகும். அவற்றுள் அல்லாஹ்வின் அடியார்கள் அவனை வணங்கி அல்லாஹ்வினுடைய மாண்பை பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா சில குறிப்பிட்ட நாட்களை மென்மேலும் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஏனைய சமுதாயத்தினருடன் நம்முடைய ஆயுள் நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆயுள் மிகவும் குறைவானதாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், எனது சமூக மக்களின் ஆயுட்காலம் 60 முதல் 70 வரையாகும் என்று நவின்றுள்ளார்கள். இந்த மணி வாசகம் மிகவும் சிந்திக்கத்தக்க ஒரு வாசகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் அடிப்படையில் குறைந்த ஆயுளுடைய நாங்கள் எவ்வாறு நிறைந்த ஆயுளின் நன்மையை பெறுவது என்பதற்காக வேண்டி இறைவன் நமக்கு சில குறிப்பிட்ட நாட்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதில் முதன்மைக்குரிய மாதமாக அமட்கள் செய்வதற்கு என்று சிறப்புடைய மாதமாக ரமலான் மாதத்தை படைத்திருக்கின்றான். அதிலும் உன்னதமான நாளாக லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹு தாலா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். ஒரு அடியான் சுமார் 1000 மாதங்கள், அதாவது 83 வருடமும் 4 மாதமும் அமல் செய்வதை விடவும் லைலத்துல் கத்ருடைய இரவில் அமல் செய்வதென்பது மிகவும் மாண்புடையதும் சிறப்புடையதுமாக இருக்கின்றது. அதே வரிசையில் வரக்கூடியதுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்பது. இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை இறைவன் தன்னுடைய திருமறையில் எவ்வாறு சிறப்புப்படுத்தி கூறியிருக்கின்றான் என்று சொன்னால், வல் ஃபஜ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக. இறைவன் ஒரு விடயத்தை சத்தியமிட்டு கூறுகின்ற விடயம் என்று சொன்னால் அதுவும் ஒரு மிகவும் உன்னதமான ஒரு சிந்திக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் முஃபஸ்ஸிரீன்கள், விளக்க உரையாளர்கள் இதுக்கு விளக்கம் அளிக்கும் போது கூறி காட்டுகின்றார்கள், இறைவன் கூறிய அந்த 10 இரவுகளும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். மேலும் இறைவன் கூறி காட்டுகின்றான், வஷ்ஷஃப்இ, இரட்டைப்படையான நாளின் மீதும் சத்தியமாக. இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் வைக்கும் போது கூறி காட்டுகின்றார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள், அந்த ஈகை திருநாள் தான் இந்த இரட்டை படையினுடைய நாள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். மேலும் இறைவன் கூறி காட்டுகின்றான், வல் வத்ரி, ஒற்றைப்படையுடைய நாளின் மீதும் சத்தியமாக. இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் வைக்கும்போது அரஃபாவுடைய 9வது நாளை
இந்த ஒற்றைப்படையுடைய நாள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இவ்வாறு இறைவன் தன்னுடைய திருமறையிலே 10 இரவுகளினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களையும் அல்லாஹு தாலா அழகாக சிறப்புப்படுத்தி அவனுடைய திருமறையிலே கூறி காட்டியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு அடியான் இந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்களை விடவும் சிறப்பானதாக எதுவும் இல்லை என்று கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த நபி தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அவுலல் ஜிஹாத், அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடவுமா இது சிறந்த நாட்களாக உள்ளது என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், இந்த அறப்போர் புரிவது சிறந்ததாக இல்லை. யாருக்கு இது சிறந்ததாக இருக்க மாட்டாது என்று சொன்னால், அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய சொத்து செல்வங்களையும் தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி அவர் அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக வெளியேறி சென்று அவர் திரும்பி வரவில்லை என்று சொன்னால் அவருக்கு அந்த யுத்தம் சிறந்ததாக இருக்கும். அவ்வாறு திரும்பி வந்தவர்களுக்கோ அல்லது அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்யாதவர்களுக்கோ இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களும் மிகவும் சிறந்ததென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களையும் சிறப்புப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். பேரன்புமிக்க சகோதரர்களே, முடியுமான வரை நாங்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலும் அதிகமான அமல்களை செய்து கொள்ள வேண்டும். இதை இமாமார்கள் கூறும்போது கூறி காட்டுவார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நாளிலிருந்து 9வது நாள், அதாவது அரஃபாவுடைய 9வது நாள் வரைக்கும் நாங்கள் நோன்பு பிடிப்பது மிகவும் சிறந்த ஒரு விடயமாகும் என்று எமக்கு கூறி காட்டியிருக்கின்றார்கள். முடிந்தவர்கள் இந்த 9 நாட்களும் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அதிகமாக ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். இதை பற்றியும் இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், எது குருஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத், குறிப்பிட்ட சில நாட்களிலே அல்லாஹுவை ஞாபகம் கூறுவதற்காக வேண்டி அவர்கள் வருவார்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அந்த குறிப்பிட்ட நாட்களில் இறைவனை அதிகமாக ஞாபகம் செய்ய வேண்டும், அவனை அதிகமாக திக்ர்கள் ஃபிக்ர்களில் ஈடுபட்டு அவனை ஞாபகம் செய்ய வேண்டும் என்று இறைவன் எமக்கு அழகாக போதித்து தந்திருக்கின்றான். பேரன்புமிக்க சகோதரர்களே, இவ்வாறு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களையும் நாங்கள் அமல்களில் கழித்து கொள்வதற்கு அந்த நீண்ட ஆயுளில் பெறக்கூடிய நன்மைகள் எல்லாம் இந்த 10 நாட்களில் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. பேரன்புமிக்க சகோதரர்களே, அதுபோன்றுதான் இந்த 10 நாட்களிலும் உள்ளதுதான் அரஃபாவுடைய நாள் என்று சொல்வது. இந்த 10 நாட்களில் 9வது நாளாகிய இந்த அரஃபாவுடைய நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், உலக நாட்களில் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை விட அல்லாஹுக்கு மிகவும் உகப்பான நாட்கள் எதுவும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களில் அதிகமாக தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு கலிமாவையும், தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் என்ற திரு கலிமாவையும், தக்பீர், அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லி இருக்கின்றார்கள். பேரன்புமிக்க சகோதரர்களே, அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற அமல்களை அவர்களுடைய வாழ்நாளில் விட்டதே கிடையாது. எந்த அமல் என்று சொன்னால் 4 அமல்கள் இருக்கின்றது. அந்த 4 அமல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே விட்டது கிடையாது. அதில் ஒன்றுதான் இந்த அரஃபாவுடைய நோன்பு.
மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவினுடைய அந்த நோன்பையும் அவர்களுடைய வாழ்க்கையில் விட்டது கிடையாது. அதுபோன்று ஃபஜ்ர் தொழுகையினுடைய 2 முன் சுன்னத்துக்களை 2 சுன்னத்து ரக்காயத்துக்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் விட்டது கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பேரன்புமிக்க சகோதரர்களே, இன்னும் எத்தனையோ விதமான ஏராளமான நன்மைகள் இந்த அரஃபாவுடைய நாட்களிலே இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், யாராவது ஒருவர் இந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பார் என்று சொன்னால் அவருக்கு முன் சென்ற வருடத்தினுடைய பாவமும் அடுத்த வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சுமாராக 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த அமட்கள் எல்லாம் குறுகிய காலத்தில் நிறைவான நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாட்களாக இதுவெல்லாம் அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சலுகைகள் எல்லாம் இந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு குறிப்பாக வழங்கப்பட்ட சிறப்புகள். இதை தம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனமானதாக பயனுள்ளதாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். எனவே பேரன்புமிக்க சகோதரர்களே, நாங்கள் இந்த 10 நாட்களையும், அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது பிறையிலிருந்து 9வது பிறை வரைக்கும் நோன்புகளை நோற்று திக்ர்களில் ஈடுபட்டு குர்ஆனை அதிகமாக ஓதி ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை செய்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து இவ்வாறான நல்ல அமட்களில் நாங்கள் ஈடுபட்டதுக்கு பின்னால் 10வது நாளாக இருப்பது ஈகை திருநாள் பெருநாளுடைய அந்த தினம். அந்த தினத்தில் நோன்பு வைப்பது கூடாது. நம்முடைய மார்க்க சட்டமும் அவ்வாறுதான் நமக்கு குறிப்பிட்டு கூறுகின்றது. பெருநாள் தினங்களில் நோன்பு வைப்பது ஹராம். ஆகவே 9 நாட்கள் நாங்கள் நோன்பு நோற்று முடியுமானவர்கள் அந்த நோன்புகளை நோற்று கொள்ள வேண்டும். 10வது நாள் தமது குடும்பங்களோடு சேர்ந்து அவர்களுடன் பண்பையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டு அந்த நாட்களில் சந்தோஷமான முறையில் குடும்பங்களோடு சேர்ந்து குடித்து பருகி அவர்களோடு மகிழ்வோடு நாங்கள் அனைவரும் அந்த நாளை சந்தோஷமாக கழித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாட்களையும் நாங்கள் கழித்ததன் பின்னால் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் புனிதம் நிறைந்த அமட்களில் ஒன்றுதான் இந்த உல்ஹியா என்று சொல்லக்கூடிய அமல். இந்த உல்ஹியாவை அந்த 10வது நாளில் ஈகை திருநாளினுடைய தொழுகையை முடித்ததன் பின்னால் இந்த உல்ஹியா என்னும் சொல்லக்கூடிய அந்த அமலை அதற்கு பின்னால் நாங்கள் அறுத்து கொடுக்க வேண்டும். அதிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 3 நாட்களுக்கு இந்த உல்ஹியாவினுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அத்துணை சிறப்புகளையும் பெற்ற சமுதாயத்தினர்களாக நாங்கள் ஆக முடியும். எனவே பேரன்புமிக்க சகோதரர்களே, வருகின்ற இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களையும் பிரயோஜனமாக நாங்கள் கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.